வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் அப்போ உங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறையாக சூரியன் அப்போ பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, விவசாயிகள் மற்றும் வீட்டு மின் இணைப்பு வாங்குறதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வீட்டு மின் இணைப்பு மற்றும் விவசாய மின் இணைப்பு வாங்கணும்னா பத்திரம் இருக்கணும், பட்டா இருக்கணும், அப்புறம் கந்தாய ரசீது இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டு ரசீது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் பத்திரம் மட்டும் இருந்தால் கூட நீங்கள் மின் இணைப்பு, விவசாய மின் இணைப்பும் வீட்டு மின் இணைப்பும் வாங்கிக்க முடியும். இல்லை பட்டா வந்து கூட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் இண்டெம்னிட்டி பாண்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை தனி பட்டா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம். இண்டெம்னிட்டி பாண்டுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து சட்டமுறை எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஆப்ஷனில் விவசாய மின் இணைப்பு, வீட்டு மின் இணைப்பில் வாங்கிக்க முடியும். அது ஒரு அப்டேட். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, மின்தடை அடிக்கடி வர்றதுன்னு அந்த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து போர் சுவிட்ச் போடுற இடத்துல ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா, கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா அதுவே தானே ஆட்டோமேட்டிக்காக போர் ஆன் பண்ணி விட்ரும். அது ஒரு அப்டேட்டு. அப்படி இல்லாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மொபைல் மூலமாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மோட்டார் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அதெல்லாம் சிஸ்டம்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு சின்ன அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தான் இந்த வீடியோ போட்டோம். இது விவசாயிகளுக்கும் மற்றும் வீட்டு மின் இணைப்பு வாங்குறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதுதான் இன்றைக்கான அப்டேட். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சூரியகுமார், சூரியனுக்கும்.